அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது சம்பா ரவை மசாலா கஞ்சி. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். சம்பா கோதுமை ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா களைஞ்சிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் 2 பட்டை எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய புதினா தழையும் மல்லித்தழையும் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். இப்போது சம்பா கோதுமை ரவை மசாலா கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நல்லா கடாய் காஞ்சிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுப்போம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துப்போம். இப்போது நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டுப்போம். கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இந்த புதினா தழை மல்லித்தழை இதோட சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற சம்பா கோதுமை ரவையும் பாசிப்பருப்பு 2 கலந்ததை இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியை அந்த கஞ்சி பதத்துக்கு நாம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி நல்லா கொதிக்க விடணும். நல்லா இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். குக்கர்னால் நீங்கள் 2 விசில் விடலாம். விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது கரெக்டான கஞ்சி பதமாக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. கோதுமை ரவையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பெப்பர் தூள் ரெண்டையுமே நம்ம இதில் சேர்த்துப்போம். பெப்பர் தூள், அடுத்தது முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். அருமையான சம்பா கோதுமை ரவை மசாலா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.
நல்லா ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆல் இன் ஒன் மேக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.